ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேக்னஸ் கால்சன் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஜான்வரி 2 விளையாண்டது. ஸோ மேக்னஸ் கால்சன் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இந்த கேம் மூலியமா. இந்த கேம் வந்து 3+1 ஃபார்மெட்ல விளையாண்ட கேம். இதுல வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E6 இது வந்து பிரெஞ்ச் டிஃபென்ஸா கன்வெர்ட் ஆகுது. இப்ப B3 பிளே பண்ணி பிஷப் வந்து ஃபேன் கெட்டப் பண்ண போறாரு. இப்ப D5 பிஷப் B2. ஃபைனலா மேக்னஸ் கால்சன் அவருடைய பிஷப் ஃபேன் கெட்டப் பண்ணிட்டாரு. இப்ப D takes E4. இந்த E4 பான் எப்படி இருந்தாலும் பிளாக்கு ஃபால் ஆயிடும். இப்ப நைட் C3 பிளே பண்ணி அதை அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் F6 பிளே பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப G4. இந்த இடத்துல இமீடியட்டா ஒயிட்டோடைய கிங் சைடு அட்டாக் பண்றதுக்கு மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. இந்த பானை வந்து புஷ் பண்றாரு. இப்ப H6 பிளே பண்ணி இந்த G5 மூவ வந்து பிளாக் இமீடியட்டா ஸ்டாப் பண்றாரு. இப்ப குயின் E2 பிஷப் B4. இப்ப குயின் சைட் கேசல் பண்றாரு மேக்னஸ் கால்சன். சோ ஆப்வியஸா அவரால கிங் சைட் கேசல் பண்ண முடியாது, ஏன்னா கிங் சைட்ல இருக்கிற பான்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ண போறாரு. இப்ப குயின் E7. இப்ப கிங் B1. சோ நார்மலா எல்லாருமே வந்து குயின் சைட் கேசல் பண்ணா இந்த கிங் B1 கிங் B8 மூவ் வந்து நம்ம பிளே பண்ணுவோம். இப்ப பிஷப் A3. இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண கேட்கிறாரு. இந்த பிஷப்பை பிளாக் ஓடியே இந்த குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் மேக்னஸ் கால்சனுக்கு இந்த டைகனல் வந்து இம்பார்ட்டன்டா பட்டுச்சு, அதனால அவருடைய பிஷப் வந்து அவரு சேஃப் கார்ட் பண்ணிக்கிறாரு. பிஷப் A1 பிளே பண்றாரு. இப்ப A5. இப்ப A5 பிளே பண்ணி நெக்ஸ்ட் A4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த பானை வந்து பிரேக் பண்ண போறாரு. அண்ட் ஒயிட்டோடைய கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு இப்ப பிளாக் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட் டெக்ஸ் E4. ஃபைனலா இந்த சென்டர் பானை கேப்சர் பண்றாரு. இப்ப நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குயின் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட்ல வந்து இப்ப லேண்ட் ஆயிருக்காரு. இப்ப குயின் வந்து இந்த B7 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவே இந்த பிஷப் வந்து இப்ப கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த பானுக்கு வந்து ஒரு கேர் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பிளாக்கால இந்த பிஷப்பை வந்து டெவலப் பண்ண முடியும். பிளாக் உடைய G7 பான் இந்த இடத்துல ஹேங்கிங்ல இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பிளாக் வந்து A4 புஷ் பண்ணி ஒயிட்டுடைய கிங் வந்து எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த பானை வந்து சேஃப் கார்ட் பண்றதா நினைச்சு நீங்க வந்து F6 பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா வந்து குயினுக்கு வந்து இந்த டயகனல் வந்து கிடைக்கும். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம நைட் E2 காமா பிளே பண்ணிக்கலாம். இப்ப பிளாக் அவருடைய நைட்டை டெவலப் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சிம்பிளா வந்து நைட் F4 பிளே பண்ணிக்கலாம். நைட் F4 வந்ததுமே பாருங்க, நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த G6 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்காரு. G6 வந்ததுக்கு அப்புறமா பிளாக் உடைய குயினும் ரூக்கும் ஃபோர்க் ஆயிடும். இப்ப பிளாக் உடைய G6 ஸ்கொயர் வந்து எதனால வீக் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பானை சேஃப் கார்ட் பண்றதுக்காக F6 பிளே பண்ணாரு பாத்தீங்கன்னா, அதனால பிளாக் உடைய G6 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. சோ இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் உடைய பான்ஸ் எல்லாம் வந்து ஃபால் ஆயிடும். அண்ட் ஒயிட்டும் பாத்தீங்கன்னா அவருடைய பீசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கா டெவலப் பண்ணிடுவாரு. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா கவுண்டர் அட்டாக் பண்றாரு. A4 பிளே பண்ணி ஒயிட்டுடைய கிங் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல கால்சன் வந்து இந்த G7 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஃபைனலா இப்ப A takes B3 வருது. இந்த இடத்துல பிளாக் வந்து பான் டெக்ஸ் பான் செக் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒயிட்டுடைய கிங் வந்து ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. அண்ட் அது மூலியமா பிளாக்கு ஒரு நல்ல கவுண்டர் பிளே இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல டோட்டலா இந்த ரூக்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு பிளாக். கால்சனும் இந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்த ரூக் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் செக் வருது. இப்ப ஒயிட்டோடைய கிங்குக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் A1. இந்த இடத்துல நீங்க கிங் A1 பிளே பண்ணதுக்கு அப்புறமா அன்பார்ச்சுனேட்லி பிளாக்கோடைய பானே வந்து ஒயிட்டோடைய கிங்க வந்து கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் வேணா இந்த பிஷப்பை ரிமூவ் பண்ணி பெரிய அட்டாக் ஜென்ரேட் பண்ண பிளான் பண்ணலாம். பட் பிளாக்கோடைய பானே இங்க மறைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப நைட் C6 வராரு. இப்ப பிஷப் B5 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்றாரு. இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப குயின் மூலியமாவும் பிரஷர் இருக்கு, பிஷப் மூலியமாவும் பிரஷர் இருக்கு. அதனால பிஷப் வச்சு அதை அட்ரஸ் பண்றாரு பிளாக். இப்ப பிஷப் D7க்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல நைட் F3 வருது. நைட் F3 மூலியமா நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த முக்கியமான இந்த சென்டர் ஸ்கொயருக்கும் பாயறதுக்கு ரெடியா இருக்காரு. அதாவது நைட் E5. இந்த இடத்துல குயின் C5 பிளே பண்றாரு பிளாக். குயின் C5 பிளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா குயின் C4. இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறாரு கால்சன். சப்போஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளாக் வந்து இப்போ ஒரு ரூக் டவுன்ல இருக்காரு. சோ குயினே போர்ட்ல இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்டத்தட்ட கால்சன் வந்து என் கேம் குள்ள போயிட்டு கேம் வந்து அவருடைய பீஸ் அட்வான்டேஜ் வச்சு சிம்பிளா பினிஷ் பண்ணிடுவாரு. அதனால இந்த இடத்துல பிளாக் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. பிளாக்கும் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா குயின் எடுத்துட்டு போயிட்டு இந்த பானை கேப்சர் பண்றாரு. அதாவது குயின் டெக்ஸ் F2 பிளே பண்றாரு. இப்ப ரூக் F1 பிளே பண்ணி இந்த குயினை வந்து கால்சன் அட்டாக் பண்றாரு. இப்ப குயின் G2 வருது. குயின் G2க்கு அப்புறமா இப்ப நைட் E5. ஃபைனலா நைட் E5 வந்துட்டாரு. இப்ப பிளாக் உடைய நைட்டுக்கு வந்து ஒயிட் உடைய 3 பீஸ்னால அட்டாக் இருக்கு. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிடுறாருன்னா நைட் டெக்ஸ் நைட் பிளே பண்ணிடுறாரு. இப்ப ஒயிட் உடைய குயின் அட்டாக்ல இருக்கு. இந்த பிஷப் வந்து இந்த டயகனல்ல ரூல் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா
பிஷப் டெக்ஸ் நைட் வருது. பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப சடனா இந்த C7 பானுக்கு வந்து ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு. அதனால இப்ப இந்த இடத்துல C6 பிளே பண்ணி அதை பிளாக் வந்து பிளாக் பண்றாரு. C6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப குயின் F4. இந்த இடத்துல குயின் F4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல ஒரு பிஷப்பே வந்து மேக்னஸ் கால்சன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த இடத்துல இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா குயின் டெக்ஸ் F7 செக் கொடுக்கலாம். குயின் டெக்ஸ் F7 செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங் D8 வருவாரு. இப்ப ரூக் F3 பிளே பண்ணிக்கலாம். ரூக் F3க்கு அப்புறமா நெக்ஸ்ட் ரூக் வந்து அழகா இந்த D3 ஸ்கொயருக்கும் வந்து கிங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த இடத்துல பிளாக் சப்போஸ் வந்து குயின் டெக்ஸ் பான் பிளே பண்றான்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் பான் மூலியமா நெக்ஸ்ட் இந்த பேஸ் ரேங்க்ல இருக்க ரூக்கையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நெக்ஸ்ட் இந்த ரூக் வந்து நம்ம இங்க போட்டோம்னா இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் F6 செக் தரலாம். இப்ப குயின் F6க்கு அப்புறமா கிங் E8 வராரு. கிங் E8க்கு அப்புறமா சிம்பிளா என்ன ஆகும்னா ரூக் D F1 பிளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ட்ரிபிள் பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. ஈஸியா சில மூவ்ஸ்ல வந்து மேக்னஸ் கால்சன் வந்து செக்மேட் பண்ணிடுவாரு. அதனால பிளாக்கால இந்த பிஷப் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா கேசல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த இடத்துல நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கால்சனுக்கு ஒரு பிரில்லியன்டான மூவை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க. இந்த இடத்துல கால்சன் என்ன மூவ் பிளே பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த மூவை ஸ்பாட் பண்ணிட்டாரு. அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து A4ல போட்டுட்டாரு. இப்ப குயின் A4 மூலியமா கிங்க நம்ம வந்து பேஸ் ரேங்க்லயே வச்சு சூப்பரா மேட் அடிக்கலாம். இந்த இடத்துல பிளாக் வந்து வேற ஏதாவது டம்பான மூவ்லாம் பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா குயினை பேஸ் ரேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கிங் வந்து நம்ம செக்மேட் பண்ணிக்கலாம். பிளாக்குடைய பீசஸே அவரை வெளியில போக விடாம செக்மேட் ஆகிறதுக்கு காரணமாயிட்டாங்க. இந்த இடத்துல சப்போஸ் பிஷப்பை நம்ம பேக்வர்ட் கொண்டு போயிட்டு கிங்க்கு வந்து இங்க D7ல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தரோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனிவே குயின் A8 செக் வரும். இப்ப கிங் D7 வந்ததுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் B7 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ எனிவே பிளாக் உடைய கிங் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. சோ கால்சன் வந்து சிம்பிளா இந்த கேமை வந்து பினிஷ் பண்ணாரு. கடைசி வரைக்கும் பிளாக் உடைய அட்டாக் வந்து ஒரு ட்ரீமா தான் போச்சு. பிளாக்கால ஒயிட் உடைய கிங்க வந்து எக்ஸ்போஸே ப்ராப்பரா பண்ண முடியல. ஒயிட் உடைய கிங்க வந்து ஓரளவுக்கு ஓபன் பண்ணி விட்டுட்டாரு. பட் அதை வந்து ப்ராப்பரா பிளாக்கால அட்டாக் பண்ண முடியல. ப்ராப்பரா எதனால அட்டாக் பண்ண முடியாத ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாக் உடைய பீசஸ் ப்ராப்பரா டெவலப் ஆகல. உங்களுடைய பீஸ் டெவலப்மெண்ட்ல நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க அட்டாக்ல வந்து ப்ராப்பரா இறங்கலாம். அண்ட் உங்களுடைய பீஸ் டெவலப்மெண்ட் மூலியமா உங்களுடைய சாக்ரிஃபைஸையும் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். நீங்க பீஸ் டெவலப்மெண்ட்டே பண்ணாம ஒரே ஒரு பீஸை மட்டும் வச்சு நீங்க கிங்க வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஸோ இந்த ஒரு கேம் மூலியமாவும் நம்மளுக்கு ஒரு நல்ல லெசன் கிடைச்சிருக்கு. ஸோ எனிவே கால்சனுடைய இந்த கேமை எல்லாரும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்யூ.